யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. இன்னைக்கு 10 மணிக்கு பனையூரில் இருந்து ஒரு மரண வண்டி வெளியே வருது. எல்லாரும் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் படம், துல்லியமான அரசியல் படம்னு ஒன்று சொல்லப்போனால் என்னை ரொம்ப ஆட்கொண்ட படம் ஒரு படம். அது மெட்ராஸ் அப்படிங்கிற ஒரு படம். அரசியலை மிகவும் துல்லியமாக 2 நபர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை ஒட்டுமொத்த ஒரு சமூகத்தின் பிரச்சனையாக மாற்றி அதை ஒரு ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் ஒரு ஏரியா சொல்லுவோம் இல்லையா, ஒரு விளிம்பு நிலை மக்களுக்கான அரசியல் கலவரமாக மாற்றி அதில் ஒரு சுவரை மட்டும் காட்டிடுமா. அந்த சுவர் என்ன செய்து அப்படிங்கிறதுல அந்த சுவரில் யார் படம் அரசியலில் வரைகிறது, அதுதான் அது என்ன விளைவை கொடுக்குன்னு காட்டியிருப்பாங்க. அதுதான் விஜய் வெளியில் வரக்கூடிய அந்த பஸ். அப்போது ஒரு டைலாக் வரும் மெட்ராஸில், இன்னும் இந்த சுவர் இன்னும் எத்தனை பேரை பழிவாங்க காத்திருக்கோ அப்படிங்கிற ஒரு டைலாக் வரும் அந்த படத்தில். அந்த டைலாக்கோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்னும் இந்த அரசியல் நிலைமை எத்தனை பேரை காவு வாங்க காத்திருக்குங்கிறது தான் அது. அதாவது கொலை பழி. வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். ஒரு அரசியலில் எந்த இடத்துல ஆரம்பித்து எப்படி முடியும், 2 தனி மனிதர்களோட போட்டியும் பொறாமையும் எப்படி முடியும் அப்படிங்கிறதுல துல்லியமாக காட்டியிருப்பாங்க. அதை நான் இப்போ எப்படின்னு சொல்கிறேன். நாளை அந்த இன்றைக்கு அந்த பனையூர் பஸ் பாண்டிச்சேரி போகுது. பாண்டிச்சேரியில் உப்பளத்தில் அந்த மீட்டிங் நடக்குது. உப்பளம்ங்கிறது ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் மீட்டிங் நடக்குது. அதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாருங்கள், இந்த விலங்குகளுக்கும் மிருகங்களுக்கும் சொல்லுவாங்க இல்லையா, அப்படித்தான் கட்டளை கொடுத்துருக்குறாங்க. எப்படி கட்டளை கொடுத்துருக்காங்கன்னா, மரங்களில் ஏறக்கூடாது, கம்பிகளில் ஏறக்கூடாது, வண்டிகளை தொத்தக்கூடாது, பின்னாடியே ஓடி வரக்கூடாது, மேடையில் ஏறக்கூடாது, அது மாதிரி மின் கம்பிகளில் மேலே யாரும் வைக்கக்கூடாது, கட்டடங்களில் ஏறக்கூடாது, வயரை பிடிச்சி தொங்கக்கூடாது. இதெல்லாம் கட்டளைகள். அரசியல் இயக்கங்களில் எப்படிப்பட்ட மனிதர்கள் பயணிப்பார்கள் என்று சொன்னால், கொள்கைகளை ஏந்தி பதாகைகளை பிடித்து கொடிகளை உயர்த்தி தான் என்ன நினைக்கிறோமோ அந்த அரசியலை கோஷமாக முன்வைத்து அந்த தலைவர் என்ன பேசுகிறார் என்ற கேட்குறதுக்கு தான் வருவாங்க. ஆனால் இங்கே என்ன அரசியல் என்று மாறி போயிடுச்சு அப்படின்னு கேட்டால், விசிலடிக்கிறது, கைதட்டுறது, தனிநபர் துதிபாடி அவரை பார்க்கிறதுக்காகவே ஒரு கூட்டம் கூட்டுவதைப் போல மீடியாக்கள் அத்தனை பேரையும் விலைக்கு வாங்கி கொண்டு குமிச்சிடுறாங்க. இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் மீடியாவாக எல்லாமே பார்க்கலாம். எங்கே பார்த்தாலும் விஜய் விஜய் விஜய். நாட்டில் வேறு செய்தியே இல்லையான்னு சொல்லி கேட்டக்கூடாது, நீங்கள் வேறு யாரையும் பேசிவிடக்கூடாது என்பது தான் தத்துவம். சரி, அது இப்போ விஜய்க்கு மட்டும்தான் பொருந்துமா? பிரதமர் மோடிக்கும் பொருந்தும், முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் பொருந்தும். இப்படிப்பட்ட ஒரு அரசியலை முன்னெடுத்த அந்த அயோக்கியத்தனத்தின் விளைவு தான் இந்த மாதிரி. என்னைக்கு ஆர்ப்பாட்டங்கள், மறியல்கள், போராட்டங்கள், கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கெல்லாம் தடை என்று வந்த பிறகு, என்னைக்கு பொதுக்கூட்டங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுற மாதிரி, அதாவது விதிமுறைகள் கடுமையாக்கப்படுறது மாதிரி நிலை வந்த பிறகு, யாரிடம் பணம் இருக்கிறதோ அவர்கள்தான் அதிகாரத்தின் பக்கம் நிற்க முடியும், அரசியலில் இருக்க முடியுங்கிற நிலைமை ஆகிப்போச்சு. இன்றைக்கி ஒரு தொகுதிக்கு 10 கோடியே காணாதுங்கிற ஒரு நிலைமையை கொண்டு விட்டுட்டாங்க. இப்போது இன்னும் ஒரு சின்ன விஷயம்னு சொல்கிறேன்ல, நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன்ல, இந்த சுவர் அப்படிங்கல 2 தனிநபர்களுக்கு உண்டான ஒரு போட்டியும் பொறாமையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் அதில் யார் அப்படின்னு கேட்டால், ஆதவ் அர்ஜுனாங்கிற ஒரு தம்பி கூட என்கிட்ட வந்தாங்க. அவர்கிட்ட கூட நான் சொன்னேன், யார் இந்த ஆதவ் அர்ஜுனா, எதுக்கு இந்த கட்சி மீடியாவில் கொடுக்கு, அவன் எதுக்கு பேனாவோடையே பேட்டியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், அவன் எப்படி விஜய் கட்சிக்குள்ளே போனான், இதுக்கு முன்னாடி எப்படி திருமாவளவன்கிட்ட போய் சேர்ந்து துணை பொதுச் செயலாளர் பதவி வாங்கினா, இன்னும் விடை தெரியாத மர்மம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் எங்களுக்கு தெரியும் என்ன ஏது எப்படி நடக்குன்னு சொல்கிறேன். ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து டிசம்பர் 6ஆம் தேதி, அதாவது கடந்த ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி ஆனந்த விகடன் சார்பாக வெளியிடப்பட்ட அம்பேத்கருடைய புத்தகத்தை திருமாவளவன் வெளியிட விஜய் பெற்றுக்கொள்ளும் நியூஸ் வெளிவருகும் போதே நாங்கள் வீடியோ போட்டிருக்கிறோம். ஏப்ரல் 24ஆம் தேதி ஏப்ரல் 14ஆம் தேதி அம்பேத்கருடைய பிறந்த நாளை மையப்படுத்துவதும் ஏன் அப்படிங்கிறதை நம்ம போட்டிருக்கிறோம், வச்சுருக்கிறோம். அந்த செய்திக்கு அப்படியே உங்களுக்கு உள்ள ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன்னா,
50 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி நம்ம மூலம் பேசணும் இல்லையா? நான் ஏற்கனவே கடந்த காணொலியில் போட்டிருக்கிறேன். 50 லட்சம் ரூபாய் நாஞ்சில் சம்பத்துக்கு பேசினேன். முதல் நாள் வரை குஷ்பு எப்படி பேசிக்கிட்டு இருந்தாப்புலையோ காங்கிரஸ் மேடையில் இருந்து கொண்டு இந்த மாதிரி காட்சிகளில் நான் ஒருபோதும் காங்கிரஸை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். குஷ்பு பெரிய தேச தியாகி மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் சினிமா பிரபல்யம்ங்கிற முறையில் குஷ்புவை வெளியில் எடுத்து மகளிர் ஆணையத்துக்கு டெல்லியில் உட்கார வைக்கிறாங்கன்னா அப்போ நமக்கு, அதாவது நமக்குன்னா உங்களுக்கு, எனக்கு, இந்த சமூகத்துக்கு யாரை தலைவராக ஆக்குகிறார்கள் என்று தான் முக்கியம். உங்களுக்கு மிக சிறந்த பேராசிரியை கிடையாது, மிகப்பிறந்த ஒரு கொள்கையை உருவாக்கக்கூடிய சித்தாந்தத்தை புரிந்தவர்கள் யாரும் கிடையாது. சினிமாவில் அவுத்து போட்டு ஆடக்கூடிய ஒரு கேரக்டரை கொண்டு உங்களுக்கும் எனக்கும் ஒரு தலைவராக கொண்டு நிப்பாட்டுறாங்க. அதோட நீட்சி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய விஜய். முதல் நாள் வரைக்கும் அவரை தற்குறி அணில் குஞ்சுகள் என்று பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நாஞ்சில் சம்பத்தையும் செங்கோட்டையனையும் வெளியே கொண்டு வந்த பிறகு பாண்டிச்சேரிக்கு கூட்டிக்கிட்டு போகிறாங்க. யாருக்கு அந்த பாண்டிச்சேரி? அதுதான் விஜயின் மூல மர்மம். அங்கே தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. யார் இந்த புஷி ஆனந்த்? அது ரொம்ப முக்கியமாக அதில் கவனிக்க வேண்டிய விஷயம். புஷி ஆனந்த் பாண்டிச்சேரியை சேர்ந்தவன். பாண்டிச்சேரியில் சாராயம் இருக்கக்கூடிய பார் வைத்து நடத்தக்கூடியவன். அங்கே இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவன். அவர் முறையாக இந்துத்துவாவில் பயிற்சி பெற்றவன். அந்த பயிற்சியின் மூலமாகத்தான் விஜய்க்கு அனுப்பப்பட்ட இதெல்லாம் பழைய கால லிஸ்ட்டு. இப்போ தமிழ்நாட்டில் தன்னுடைய முகமூடி எல்லாம் அவிழ்ந்து தொங்கி கிழிந்து விட்ட பிறகு இப்போது வெளியில் மக்களுக்கு காட்டணும். இப்போ நாங்கள்லாம் அப்படி கிடையாது, நாங்கள் எப்படி ஒழுங்காக நடத்துகிறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி மக்களை நம்ப வைப்பதற்காக கரூரில் பலி கொடுக்கப்பட்ட 41 பேரும் நூற்றுக்கணக்கான மனிதர்களுடைய இடிபாடுகளுக்கு காரணமான ஒரு நபரை ப்ரமோட் பண்ணுவதற்காகத்தான் பிஜேபி ஆளக்கூடிய, பிஜேபி சப்போர்ட் நேரடியாக இருக்கக்கூடிய பாண்டிச்சேரிக்கு கூட்டு போய் உட்கார வச்சுருக்கிறாங்க. செங்கோட்டையை அதுதான் முன்னாடி போயிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? இன்னும் 2 நாட்களில் அல்லது ஒரு வாரத்திற்குள் எங்களுக்கான சின்னம் வந்துவிடும். மேபி நாளைக்கு கூட அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த சின்னத்தை கேட்டுவிட்டால் தமிழக மக்கள் எல்லாம் ஆடி விடுவார்கள்ங்கிறாங்க. சின்னத்துக்கும் தமிழக மக்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? எம்ஜிஆருக்கு இதுவரை இல்லாத இரட்டை இலை சின்னத்தை பெற்றுக் கொடுத்ததே ஒரு சாதாரண தொண்டன் தான். சின்னம் ஒரு மனிதனை வெற்றி வைக்கக்கூடிய, ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட சின்னம் தருவார்கள் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? இதே நாக்பூர் கூட்டத்திலிருந்து வெளிவந்து இன்று அரசியல் கட்சியில் துள்ளி குதித்து காணாமல் போவதற்கு காத்து கொண்டு இருக்கக்கூடிய சீமானுக்கு என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவன் வரைஞ்சி கொடுத்த அந்த ஓவியத்தையே தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் பண்ணது. விஜய்க்கும் அப்படித்தான் கிடைக்கும். ஏன்னா தமிழ்நாட்டிற்கு ஆக சிறந்த போராளிகளோ ஆக சிறந்த கல்வியாளர்களோ இங்கே ஒரு தலைவர்களாக உங்களுக்கு ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. ஒரு வைகோ அவர்கள் நடைபயணத்தை காட்டுவதோ, திருமாவளவன் போராட்டத்திற்கு முன்னெடுத்துவதோ, இல்லை தோழர் வேல்முருகன் புதிய அரசியல் களத்திற்கு உள் வருவதோ, இல்லை துரை வைகோ அவர்களை போன்ற முதன்மையாக உள்ளே வரக்கூடிய அரசியல்வாதிகளை ப்ரமோட் பண்ணுறதுக்கோ இங்கே யாரும் தயாராக இருக்க மாட்டாங்க. இங்கே எல்லாமே காசு. 2 பேரை மட்டும் முன்னிறுத்தி இருக்கிறாங்க. ஒன்று மீடியாவை முழுக்க கையில் வைத்திருப்பது இன்றைக்கு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகார மையங்கள் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் டிவியை ஆன் பண்ணிங்கன்னா நான் என்ன நினைக்கிறேனோ அதைத்தான் நீ பேசணும். நான் என்ன நினைக்கிறேனோ அதைத்தான் நீ விவாதம் பண்ணணும். நான் என்ன நினைக்கிறேனோ அதைத்தான் நீ பார்க்கணும். அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வச்சுட்டு தான் விஜயை இன்றைக்கி மேடையில் ஏற்றுறாங்க. மேற்றுவதற்கு முழு காரணம் தமிழக மக்கள் மத்தியில், அடித்தள மக்களில் இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு உணர்வை நீக்க வைப்பதற்காக நாங்கள் சரியாக பாண்டிச்சேரியில் கூட்டத்தை நடத்திட்டோம். ஆனால் தமிழ்நாட்டில் எங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தமிழ்நாட்டில் எங்களை தடுத்துட்டாங்கன்னு சொல்ல வைக்க போகிறாங்க. எதுக்கு? எப்படி சொல்லியுமா? ஈரோட்டில் செங்கோட்டையன் 75,000 பேருக்கு இடம் கேட்டிருக்காப்புல. இதே கரூரில் என்ன பிரச்சனை நடந்ததோ அதே மாதிரி அவங்க கொடுத்த இடத்தையே கேட்டு 75,000 பேருக்கு உண்டான கொள்ளளவுக்கான இடம் இல்லை என்று ஈரோடு கமிஷனர் சொன்ன செய்தியை அப்படியே நெகட்டிவ் பண்ணி காட்டுவதற்காக
பாண்டிச்சேரியில் நாங்கள் கூட்டம் நடத்திட்டோம், தமிழ்நாட்டுக்குள்ளே எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது பழியை போடுவதற்காக நடத்தப்படுகிற கூட்டம் தான் இந்த பாண்டிச்சேரி கூட்டம். பாண்டிச்சேரியில் நடக்கிறது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, பெரிய கூட்ட இதுகள்லாம் கிடையாது. அங்கே எல்லாமே திறந்த வெளி தான், பெரிய திறந்த வெளி தான். அங்கே ஒன்றும் மக்கள்லாம் கிடையாது. அங்கே சட்டமன்ற தொகுதியை நம்ம வார்டு கவுன்சில், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். 2000 பேர், 3000 பேர், 5000 பேர், அதுதான் ஒரு சட்டமன்ற தொகுதி. அப்படித்தான் இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த நிலைமையில் அங்கே ஒன்றும் ஆட்சியை பிடிக்கிறதோ மக்களை கொண்டு போய் நிப்பாட்டி வைக்கிறதோ அது ஒரு பெரிய விஷயமெல்லாம் இல்லை. தமிழக மக்கள் மனதில் இருக்கக்கூடிய வெறுப்புணர்ச்சியை அதை அழிக்க வைப்பதற்காகவும் இங்கே நடக்கக்கூடிய அரசாங்கத்தின் மீது பழியை போடுவதற்காகவும் தான் எந்த கும்பல், கிரண்பேடியிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். சில விஷயங்களை ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, அதனால் நான் சொல்கிறேன். நான் கிரண்பேடி எங்கேயோ இருந்து கொண்டு எப்படி பாண்டிச்சேரியை செதைச்சி வச்சு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபியிலேருந்து போன தமிழிசையை உட்கார வச்சு எப்படி நாசக்காடு பண்ணாங்களோ அதற்கான 2ஆம் கட்ட பாய்ச்சல் துவங்கிவிட்டது என்கிறது தான் செய்தி. பாண்டிச்சேரி மக்களாக இருக்கட்டும், தமிழ்நாட்டு மக்களாக இருக்கட்டும், நாம் விழிப்புணர்ச்சி அடைய வேண்டியது இந்த அணிலை யார் திறந்து விட்டுருக்கிறாங்கிறது இப்போ அம்பலப்பட்டு போயிடுச்சு. இப்போது அடுத்து தன்னுடைய இன்னொரு முகமுடியை போட்டுக்கிட்டு இந்த ஆளை வெளியே அனுப்பி வைக்கிறதுக்கு உண்டான சூழல் உருவாக்கி இருக்கிறார்கள். அதில் நாம் சிக்கிவிடக்கூடாது என்பதை செய்தியாக சொல்லி விடைபெறுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்களே.